ஸ்லியேட்ன்றது ஒரு பெரிய நிறுவனம், நிரம்ப பிள்ளைகள் வந்து HND படித்து கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் கூட கிராஜுவேஷன் நடந்தது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட உயர்கல்வியை தொடர்றதுக்குரிய வாய்ப்புகளை வழங்குற ஒரு சிறந்த நிறுவனம் என்று சொல்லலாம். சரி, ஸ்லியேட் படித்து முடித்த பிறகு எனக்கும் நிரம்ப பேர் கேட்குற அடுத்த என்ன செய்யலாம் என்ன படிக்கலாம் என்று நிரம்ப கேள்வி இருக்கு. 3 ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகிறது. கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறதா இருந்தால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் வந்து லிமிட்டடாக தான் ரிக்ரூட்மெண்ட் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக படித்த உடனே எனக்கு வேலை கிடைக்குமாண்டா இல்லை, டிகிரி படித்தவங்களே எனக்கு பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் காலப்பகுதி எடுக்கு. அப்போ இந்த காலப்பகுதி நீங்கள் வெயிட் பண்ணத்தான் போகிறீங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான்ப்பா வேணும் ஏண்டா கொஞ்சம் காலம் இருக்கத்தானே வேணும். அந்த இருக்கிற காலத்தை கொஞ்சம் பிரயோசனப்படுத்துங்க. உங்களோட HND குவாலிஃபிகேஷனை ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமானதாக இருக்கும். ஏனெண்டா உங்களை ப்ரோடாக்கி கொள்ளலாம். HND குவாலிஃபிகேஷனோட கால் பண்ண அப்ளை பண்ணலாம், டிகிரி என்று கால் பண்ணாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, எந்தெந்த நிறுவனங்களை நான் டிகிரி செய்யலாம் என்று பார்த்தா, நீங்கள் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் செய்யலாம். ஆனால் நீங்கள் பலரும் கேட்குற விஷயம், நான் இங்கே 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன் தானே, நான் இந்த படித்த வருஷம் எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் தருவாங்களாண்டா இல்லை. படித்த சில மாடியூல்ஸுக்கு தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். எல்லா HND ப்ரோக்ராமுக்கும் இல்லை, சில பாடம். இப்போ அக்ரிகல்ச்சருக்கு இருக்கிறது, HND-E இருக்கிறது, HND-ITக்கு எல்லாமே இருக்கிறது. எல்லாத்துக்குமே இல்லாட்டியும் சில மாடியூல்ஸுக்கு தான் இருக்கும். ஆனால் தெளிவாக நினச்சிக்கொள்ளுங்க, வருடக்கணக்காக இல்லை பாடங்களுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அல்லது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து இந்த HND-IT முடித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்து 1 இயரில் வந்து டாப் அப் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதை தவிர ப்ரைவேட்லேயும் வந்து வாய்ப்புகள் வந்து தாராளமாக கொட்டி கிடக்கிறது. அதை பற்றியும் நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். சரி, அடுத்ததான 2வது ஆப்ஷன் என்று பார்த்தா ஆண்டர்பிரினர்ஷிப். NVQ என்ற குவாலிஃபிகேஷனே வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது தொழில்துறையோட சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம், அல்லது ட்ராவல் அண்ட் டூரிசம் படிச்சிருக்கலாம், ஈவன் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம். இப்படி நிரம்ப வாய்ப்புகள், என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்குரிய, ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கலாம், ஆண்டர்பிரினராக வந்து நீங்கள் வந்து வெளியில் வாரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் நீங்கள் வந்து யோசிச்சு கொள்ளலாம். அல்லது நீங்கள் வந்து தாராளமாக தொழில்கள் இருக்கிற அடுத்த துறைக்கு போகலாம், ப்ரைவேட் ஜாப். ஐயோ ப்ரைவேட் ஜாப்பே வேணாமப்பா என்று நினைக்கிறவங்க இனிமேல் பார்க்க வேணாம். நான் இது தொடர்பாக என்னென்ன ஜாப் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன படிக்கலாம்ன்றதை பற்றி தான் கதைக்க இருக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்விடத்தையே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் லீவ் ஆகலாம். சரி, நான் ப்ரைவேட் செக்டருக்குள்ளே போகணும், நான் ஜாப் எடுக்கணும், எப்படி ஜாப் எடுக்கலாம், என்ன மாதிரி நான் கரியர் ப்ரோக்ரஸ் ஆகலாம்னா நான் சில முக்கியமான விஷயங்களை தான். இப்போ நீங்கள் HND முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கிறது. ஒன்று, ப்ரொஃபஷனலாக உங்களோட CVயை ரெடி பண்ணணும். அடுத்தது, உங்களோட LinkedIn ப்ரொஃபைலை வந்து ஹைலி ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ண வேண்டும். ஸோ உங்களுக்கு சில நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக செய்யணும். இது பற்றி நான் தெளிவான வீடியோஸ் வந்து செய்திருக்கிறேன். ஸோ CV வந்து நீங்கள் வடிவாக ப்ரொஃபஷனலாக டிசைன் பண்ண பிறகு அப்ளை பண்ணுறதுக்குரிய சைட்ஸ் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து LinkedInல நீங்கள் ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணிவிட்டு, இது பற்றியும் நான் வீடியோ செய்திருக்கிறேன். நீங்கள் ப்ராப்பரான ஒரு நல்ல நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணக்குள்ள உங்களால் பல வேலைகளை வந்து ஈர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரிக்ரூட்டர்ஸ் உங்களை வந்து தேடி வருவாங்க. இப்போ உதாரணமாக வந்து HNDன்றது கிட்டத்தட்ட டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பாடம். ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஃபைனான்ஸ் ரிலவெண்டடான ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் வந்து இருக்கிறது. அதே மாதிரி பல வேலைகளும் வந்து இருக்கிறதால நீங்கள் LinkedIn மூலமாக கூட வேலைகளை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு இன்டர்னாக, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக, இந்த மாதிரி நிலைகளுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசராக, ஃபீல்டு ஆஃபீஸராக நீங்கள் போகிறதுக்குரிய வாய்ப்புகளை வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து உங்களுக்கு தரும். சரி, நம்ம இப்படி எல்லாமே வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் இப்போ இன்டர்னா எடுத்துக்கலாம் வேலைகள். ஒரு குறிப்பிட்ட குறைந்த சம்பளத்தில், நம்ம ஓரளவு சம்பளத்தில் நம்மளோட சேலரியாக நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நாம் ஒரு ப்ரைவேட் செக்டரில் நம்ம கரியர் வைஸாக வந்து அப்ரேட் பண்ணுறதுக்கு வருடக்கணக்கு தேவையில்லை.
ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்திலேயே நீங்கள் பயங்கரமாக அப் பண்ணக்கூடிய பாத் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. உங்களோட ஸ்கில்லும் உங்களோட நாலேஜும் எல்லாமே இருக்குமாக இருந்தால். ஸோ ஒரு ஹெச்என்டியோட மட்டும் இருக்கிறது வந்து உங்களுக்கு அது காணாது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாமாண்டா ஒரு குவாலிஃபிகேஷனை அப்கிரேட் பண்ணலாம், ஒரு டிகிரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. அது நான் ஏற்கனவே கதைச்ச மாதிரி அரச நிறுவனங்களில் இருக்குது. ஆனால் பெரிய அளவு காலப்பகுதி திரும்ப தேவைப்படும். இப்போ ஐடி படித்தவங்களுக்கு மட்டும் 1 வருஷம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே அது வந்து பாசிபிளான்னு கேட்டால் இல்லை, திரும்ப அங்கே போய் படிக்கணும்னு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கிறது. ஸோ அப்போ திரும்ப ஒரு 3 வருஷம், ஏற்கனவே ஒரு 2-3 வருஷம், திரும்ப 3 வருஷம் 6 வருடங்கள்ன்றது காலப்பகுதியை வேஸ்ட் ஆக்குறது. ஸோ நம்ம என்ன செய்யலாமண்டா, உங்களுக்கு இருக்கிற இன்னொரு வாய்ப்பை தான் நான் கதைக்கிறேன். ஈஸ் ஆஃப் மெட்ரோ கேம்பஸில் உங்களுக்கு உங்களோட இந்த ஹெச்என்டி குவாலிஃபிகேஷனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாமண்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட 2 to 3 years நீங்கள் வந்து அகாடமிக்கலி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஒரு ரெப்யூட்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில். ஸோ யூகே சிலபஸின் அடிப்படையில் வந்து இந்த ஹெச்என்டி குவாலிஃபிகேஷன் எதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணப்படுதுன்னா உங்களோட டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸாக ஈக்குவலாக பண்ணப்படுகிறது. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட இந்த குவாலிஃபிகேஷனை டிகிரியோட ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு ஈக்குவலாக பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்டா, உங்களோட இந்த ஹெச்என்டி குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு டாப் அப் டிகிரிக்கு வந்து டிரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தாராளமாக இருக்குது. இந்த 1 year டாப் அப் பண்ணுறது வந்து பெரும்பாலும் வந்து கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டி, லண்டன் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து, யூகே பேஸ்டான யூனிவர்சிட்டிஸிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இது எப்படி பாசிபிள்னு பார்த்தா ஃப்ரான்ச்சைஸ் என்ற மாடல் இருக்குது. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் வந்து இயங்கி கொண்டிருக்கு. ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டி இருப்பாங்க, இங்கே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த அகாடமிக் ப்ரோக்ராம் எடுத்து இவங்க டெலிவர் பண்ணி ஒரு உங்களுக்கு வந்து டிகிரியை அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த மாடலில் இருக்கிறது. இதே மாதிரி இசாஃப்டில் கூட டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஸோ நீங்கள் பார்ப்படுத்தவில்லை என்னடா இப்போ 1 வருஷத்தில் ஒரு டிகிரி கிடைக்குமா? இல்லை, நீங்கள் ஹெச்என்டி செய்திருக்கீங்க, அது அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸாக கருதப்படுகிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் மேலதிக தகவல்கள் அறிந்து கொள்ளணுமெண்டா இசாஃப்டை நாடெல்லாம் 40 பிரான்ச் ஆல் ஐலண்டாக இருக்குது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யோர் மணி. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த 1 year எப்படிப்பட்டதாக இருக்குமென்றதையும் சொன்னால் நல்ல மண்டி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் எடுத்தால் கூட, ஒரு இன்டர்ன் எடுத்தால் கூட, நீங்கள் செய்கிற இந்த டாப் அப் டிகிரி வந்து வீக்கெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு கூட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணப்பட்ட, அசைன்மெண்ட் பேஸ் பண்ணப்பட்டதாக இருக்குது. ஒரு வேலை சார்ந்ததாகத்தான் அந்த அசைன்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனாலிசிஸ்டாக அல்லது நீங்கள் ஒரு ஐடிஎண்டா அந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி தொடர்பாக வந்து சில ப்ராஜெக்ட் செய்கிற மாதிரி இதற்காகவே டெவலப் பண்ணப்பட்ட கரிக்குலமாக இருக்குது. ஸோ உங்களால் வந்து 1 yearல டாப் அப் பண்ணிக்கொண்டு ஒரு டிகிரி ஹோல்டராக அவங்களோட ப்ரொமோஷனுக்கு ரெடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி மேலதிக டீட்டெயில்ஸ் வேண்டாம், இப்போவே ஈஸ் ஆஃப் மெட்ரோ கேம்பஸுக்கு கால் பண்ணுங்கள்.